ஒரு அழகான சிறிய கிராமத்தில் குமார் என்ற ஒரு சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். குமார் மிகவும் விளையாட்டு பிடித்த குழந்தை. அவன் தினமும் நண்பர்களுடன் ஓடி விளையாடுவான். ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. குமார் சில நேரங்களில் அம்மா சொல்வதை கேட்க மாட்டான். ஒரு நாள் காலையில் அம்மா குமாரை அழைத்தாள். குமரா, முதலில் காலை உணவு சாப்பிடு, பிறகு பள்ளிக்கு தயாராகு என்று அம்மா மெதுவாக சொன்னாள். ஆனால் குமார் வெளியே ஓடிக்கொண்டிருந்த நண்பர்களை கண்டான். அம்மா, நான் இப்போ விளையாட போகிறேன், பிறகு சாப்பிடுவேன் என்று சொல்லி அவன் வெளியே ஓடிவிட்டான். அம்மா சிரித்துக் கொண்டே பார்த்தாள். இந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அன்று மதியம் குமார் மிகவும் பசித்து விட்டு வீட்டிற்கு திரும்பினான். அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று அவன் கத்தினான். அம்மா அமைதியாக சிரித்தாள். நான் காலை சொன்ன போது சாப்பிட்டிருக்கலாம்ல என்று அவள் மெதுவாக கேட்டாள். குமார் தலையை குனிந்தான். சரி அம்மா, நான் தவறு செய்தேன் என்று அவன் சொன்னான். அம்மா அவனுக்கு உணவு கொடுத்தாள். சில நாட்கள் கழிந்து மற்றொரு சம்பவம் நடந்தது. அம்மா குமாரிடம் சொன்னாள். குமரா, விளையாடி வந்ததும் கைகளை கழுவிக்கொள். சரி அம்மா என்று குமார் சொன்னான். ஆனால் அவன் மறந்து விட்டான். சிறிது நேரத்தில் அவனுக்கு வயிற்று வலி வந்தது. அம்மா, எனக்கு வயிறு வலிக்கிறது என்று குமார் கவலையுடன் சொன்னான். அம்மா அவனை அருகில் உட்கார வைத்தாள். குமரா, கைகளை கழுவாமல் சாப்பிட்டால் இப்படிதான் ஆகும் என்று அவள் மெதுவாக விளக்கினாள். குமார் அமைதியாக கேட்டான். அம்மா, இனிமேல் நான் உங்களுடைய வார்த்தையை கேட்பேன் என்று அவன் சொன்னான். அம்மா மகிழ்ச்சியாக சிரித்தாள். நான் உன்னை திட்டவில்லை குமாரா, நான் உனக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்று அவள் சொன்னாள். அடுத்த நாள் காலை குமார் எழுந்தவுடன் முதலில் கைகளை கழுவினான். பிறகு அவன் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, நான் தயாராக இருக்கிறேன். அம்மா மகிழ்ச்சியாக அவனை பார்த்தாள். அப்படித்தான் என் நல்ல பையன் என்று அவள் சொன்னாள். அந்த நாளிலிருந்து குமார் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டான். அவன் அம்மா சொல்வதை கவனமாக கேட்டான். அவன் தினமும் கைகளை கழுவினான். நேரத்திற்கு உணவு சாப்பிட்டான். பள்ளிகளுக்கு நேரத்திற்கு சென்றான். அதனால் குழந்தைகளே, அம்மா சொல்லும் வார்த்தைகள் எப்போதும் நம்முடைய நலனுக்காக தான் இருக்கும். நாம் பெற்றோரின் நல்ல அறிவுரையை கேட்டால் நாமும் நல்ல குழந்தைகளாக வளரலாம்.